தயவு ஐயா வந்தாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? சிச்சுடி முடியும் பேசுகிறேன். ஐயாவோட பதிவு பார்த்தாங்க, என்ன கேட்கலைங்க. அது வேலைக்கு காலையில் இங்கே இப்போ தான் காலையில் ஆயிருக்கு. காலையில் வேலைக்கு குளிச்சு கிளம்பிட்டு போயிட்டு இருந்தேங்க. ஏன்னா ஐயா அந்த கண்டென்ட் பார்த்தேங்க ஐயா, அது இனிமேல் தான் கேட்கணுங்க. கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறேன் ஐயா. ஒரு ஐயாட்ட ஒரு இது சொல்லந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அனுப்புனதுக்கும் எனக்கு ஒரு 2 நாள் ஒரு கனவு வந்தீங்க. அன்னைக்கு நம்ம பேசியிருந்தாங்களே, இந்த பதிவு யாரும் பார்க்கறது இல்லைங்கிறப்ப ஐயா ஒரு விளக்கம் கொடுத்து ஆடியோ அனுப்பிட்டு இருந்தீங்க. அந்த யூடியூப் வீடியோ போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு படுத்தேன். அதனோட தாக்கமா இல்லை என்னன்னு தெரியல. அதனால கனவு அனுபவம் இறைவன் கொடுக்குறதாங்க ஐயா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் ஒய்ஃப் ஊரில் ஒரு மலை கோயில் இருக்குங்கய்யா. ஒரு குன்று மலை கோயில் நம்ம ஊரில் இருக்குங்களா, அது பெருமாள். அந்த மாதிரி மலை கோயில்களில் வந்து திடீர்னு ஜேசிபி வச்சு பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் தோண்டி இப்போ பாதை போட்டு மேலே போய்ங்க ஒருத்தர் தலையில் வேல் எடுத்துகிட்டு போய் அந்த வேலை வந்து அந்த மலை கோயில் உச்சியில நட்டு வைக்கிறாருங்க. வச்சு ஒரு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இது மாதிரி வச்சு டைட் பண்ணிடுறாங்க. டக்குன்னு வச்சு 2 இது வச்சு டைட் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய வேல் வச்சிடுறாங்க மலை உச்சியில. என்ன அது திடீர்னு மலைக்கு ஜேசிபி வச்சுட்டு இந்த மலைக்கு குன்று மலைக்கே ஜேசிபியால பாதை போட்டு உடனே ஊன்றாங்க. அதை சுற்றி 4 மலை இருக்குதுங்கய்யா. எல்லா ஊர்லேயும் மலையிலையும் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிற மலை இல்லாத மலை 4-5 குன்றுகள் மலைங்கய்யா. அந்த மலை உச்சியில வேலை ஜேசிபியை வச்சு பாதை போட்டு பக்கத்தில் இருக்க மலைகளை சுரண்டி பாதை மாதிரி டக்குன்னு போட்டு ஒருத்தர் அந்தந்த மலையிலேயே ஒருத்தர் தலையில் வேலை வச்சு தூக்கிட்டு போய் அதில் அந்த மலை மேலே டக்குன்னு ஒரு மெக்கானிக்கல் கப்ளர் மாதிரி வச்சு அதை வேலை டைட் பண்ணிடுறாங்க. இந்த 4-5 கோயில் மலைகளையும் இந்த வேலை வச்சு டைட் பண்ண வேலை அந்த மலை உச்சியில் மலை குன்றில் ஊண்டிட்டாங்க. ஊண்டினோடனே எல்லாம் ஒரு பிரகாசமாக அந்த ஏரியாவே வெளிச்சம் அடிக்குது. நல்லா எல்லாம் கும்பிடுறாங்க பக்தி பரவசில். இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க. இதோட அர்த்தம் எனக்கு என்னன்னு சரியா புரியல. அது இப்போ ஐயா அந்த இதெல்லாம் அனுப்பவும் நான் சும்மா உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரு மணிகண்டன் வெளிச்சாமி ஐயா அவர்களுக்கு வந்தனம் ஐயா, வந்தனம். தங்களுடைய ஆடியோ பதிவை கேட்டேன். தங்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு வேல் கனவு வந்ததாகவும் அதற்கு சில நிகழ்ச்சிகள் நடந்ததையும் கேட்டறிந்தேன். தாங்கள் கண்ட அந்த கனவு அதை பார்க்கும் பொழுது சிற்றடியனுடைய சிற்றறிவில் சில மனம்தான் மனதில் வந்து சில எண்ணங்கள் தோன்றுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது அடியனுக்கு தெரியாது. சிற்றடியன் மனதில் பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உணர்த்தும் போது தான் அது வந்து சரியாக இருக்கும். இப்போது தாங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு உயரமான மலை இருப்பதாகவும் அந்த மலையை சுற்றி 4 சிறிய மலைகள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க. அப்போது அந்தந்த மலையில் 4 பேர் ஏறி பாதை செம்மை இல்லாத பாதை, அதனால் ஜேசிபிலாம் போட்டு அர்ஜென்ட்டாக பாதையை செம்மப்படுத்தி தலை மேலே வேலை தூக்கி கொண்டு மலை உச்சியில் ஏற்றி அதை நட்டு போல்டு போட்டு டைட் பண்ணி விளக்கை ஏற்றுறாங்க. அந்த ஜோதி ஒளிருது. மற்ற 4 மலையிலையும் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி சொன்னீங்க. இது சிற்றடியனுடைய சிற்றறிவுக்கு என்ன மாதிரி படுதுன்னா, முதல்ல வேல் அப்படின்றது என்னான்னு பார்த்தோம். அந்த வேல் வந்து யார் கையிலையும் இல்லை, தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் கையில் தான் இருக்கு. இந்த வேல் தத்துவம் என்ன என்பதை நம்ம எங்கே ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கலாம்னா, மணிவாசக பெருமான் எழுதிய முதல் பதிகம் நமசிவாய பதிகத்தில் இந்த வேலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சுருக்கமாக சொல்கிறதுன்னா, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இன்னொரு வரியை இதை சேர்த்துக்கணும், மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இதுவும் அதே பதிகத்தில் தான் வருது. அப்புறம் இன்னொரு வரியும் எடுத்துக்கணும், கூர்த்த மெய்ஞானத்தால்
கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. இன்னொரு வரியையும் எடுத்துக்கணும். அந்த நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே, இந்த வரி எடுத்துக்கணும். அடுத்தது மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இந்த மெய்ஞானம் அப்படின்றது தான் அருள் மெய்ஞானம். மெய் என்ற ஒரு வார்த்தையே வந்து இறைவனை தான் கொடுக்குது. இறைவனுடைய அருள் தன்மை, அந்த தனிப்பெரும் கருணை தான் மெய்ஞானம். அதுதான் வள்ளல் பெருமான் வெளிப்படையாக சொல்றார். அந்த தனிப்பெரும் கருணை தான் அருட்பெருவெளியாக நம் தலைக்கு நடுவில் இருக்குது. அந்த தனிப்பெரும் கருணை தான் நமக்கு வந்து அந்த நம் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆன்மாவினுடைய நிலையே மெய்ஞானம்தான். சித்தாந்தத்தில் சொல்ற ஆன்மா வந்து அவங்க பசுன்னுவாங்க, அதாவது மும்மலம் கொண்டதுன்ட்டு. ஆனால் இதை வேதாந்திகள் இதெல்லாம் இந்த கருத்துக்களை மறுத்து அவங்க ஆன்மா அப்படின்றது என்னன்றது 4 வேத வாக்கியங்களை சொல்கிறாங்க. இந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. தத்துவமசி, ஏன்னா அவங்க அத்வைத கொள்கை, சித்தாந்தம் துவைத கொள்கை. தத்துவமசி, அது நீயா இருக்கிறாய், அயம் ஆத்மா பிரம்மம், என்னுடைய ஆத்மாவே கடவுளாக இருக்கிறது. இது மாதிரி 4 மகா வாக்கியம் எல்லாமே அந்த ஆன்மா தான் கடவுளாக இருக்கிறது. பிரஜானம் பிரம்மம், அந்த என்னுடைய அறிவே கடவுளாக இருக்கிறது. இந்த மாதிரி 4 மகா வாக்கியம் வரும். இதை வந்து முற்றாக மறுப்பது சித்தாந்தம். சித்தாந்தத்தில் வந்து ஆன்மாவுக்கு வந்து அது வந்து இயற்கையில் ஆணவ மனத்தினால தன்னுடைய இருப்பை தானே அறியாத நிலையில் கிடக்கின்றது. அது பதியாகிய கடவுள் வந்து உணர்த்தினால்தான் தனது இருப்பை அறியும். அதனால் அது பசு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையில் ஆணவ மனத்தினால பசு, அது ஜடம் போல் தான் இருக்குது. அந்த மாதிரி கருத்து வேறுபடும். இது ரெண்டுத்தையும் மறுக்க வந்தது தான் சுத்த சன்மார்க்கம். அதனால தான் அருட்பெருஞ்சோதி அகவலில் சொல்லும்போது சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியனும் அத்தகை சிற்றவை அருட்பெருஞ்சோதி சுத்த வேதாந்த அப்படின்வார். சுத்தம்னா பழைய சித்தாந்த கொள்கையை மறுக்க வந்தது சுத்த சித்தாந்தம். வேதாந்தம்னா பழைய முந்தைய வேதாந்த கொள்கையை மறுக்க வந்தது சுத்த வேதாந்தம். ஆக 2 பேர் சொல்ற ஆன்ம நிலைகள், அதாவது சித்தாந்தத்தில் சொல்ற அந்த அது வந்து தன்னுணர்வு கிடையாது, கடவுள் வந்தாதான் உண்மைதான். அதுக்கு மேலே வந்து அருள் நிலையில் இருந்த உண்மை மாறுபட்டு வரும். அதே மாதிரி இவங்க வந்து வேதாந்தத்தில் ஆன்மா கடவுள்ன்றது, ஆன்மா எப்படி கடவுளாகும் அவங்க சொல்கிற நிலையிலிருந்து பார்க்கும்போது, அவங்க கருதி கொண்டிருந்த நிலையில் பார்க்கும்போது ஆன்மா கடவுளாகாது. அதுக்கு மேலே ஆன்மாவுக்குள்ள உள்ளொளி இருக்குது அவங்க நிலையிலிருந்து சொல்லும்போது. இப்போது இது வள்ளல் பெருமான் சொல்கிறது அதை ஆன்மானோ பசுன்னான் சொல்லாமல் அருட்ஜோதி என்ற ஒரே ஒரு வார்த்தையில் அடைக்கிறார். அந்த அருட்ஜோதி பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இந்த அருட்ஜோதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இறைவனை தொந்தரப்படுவார் வள்ளல் பெருமான். பல பாடல்களில் பட முடியாது நித்துயரம் பட முடியாத அரசு, அந்த பாடல்களையும் சரி அருட்ஜோதி கொடுத்தருள் விரைந்தே கொடு அப்படின்னு ரொம்ப வந்து கம்பல் பண்ணுவார், ப்ரெஷர் கொடுக்குறார். அந்த மாதிரி வரும் அந்த பாடல் முறைகள். அந்த வள்ளல் பெருமான் சொல்ற அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுன்றார். அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். ஆக அந்த அருட்ஜோதி என்பதுதான் ஒரு ஆன்மாவினுடைய தனிநிலை. இதில் கூட வரும்னு நினைக்கிறேன், அட்டகத்தில் 8வது பாடல். எங்குமாய் விளங்கும் சிற்றவையிடத்தே இது அது என தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து
என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போகியனாய் புத்தமுதரு தென்னுளத்தே அங்கையில் கனிவோன்று அமர்ந்தருள் புரிந்த அற்பெருஞ்சோதி. அங்கை அங்கையில் கனி அப்படின்னும் போது கை அம்ன்றது விரிக்கும் பொழுது ஊ எம். ஊ எம் என்பது ஓம் என்பதின் விரிவு நிலை. இப்போ ஊ எம் சுருக்குனா அது அம்முன்னு மாறும். அந்த அம்பலத்திலேயே பல் ஆக இந்த கை அப்படின்னும் போது அது எதுன்னா உள்ளம் என்கின்ற கை, அதுதான் ஓம்காரமாக இருக்கிறது. அதை கைன்னு சொல்லுவாங்க. இந்த கைன்றதே என்னன்னா அதுதான் ஆன்ம நிலையம். ஆன்ம நிலையம்ன்றது எதுக்கு பேரு கை அப்படின்னு பேரு. ஏன்னா கை என்ற ஒரு தொடுமொழி இருப்பையும் குறிக்கும், அனுபவத்தையும் குறிக்கும். அதை டீப்பா இது பண்ணி பார்த்தா அதுக்கு ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கோம் நம்ம சேனல்ல. கை என்பது இருப்பையும் அனுபவத்தையும் ஒரு சேர கொண்டது தான் ஆன்மா. அந்த ஆன்மா என்பது என்னன்னா கடவுளுடைய அருள் அனுபவ நிலையம், அவ்வளவுதான். அது கடவுளுக்கு சிறப்பு வடிவம் சிற்றம்பலம். இந்த ஒரு நிலை அருட்ஜோதி நிலைன்றது என்னன்னு அதை வேறு ஒரு கோணத்துல விளக்குகின்ற பொழுது அதுதான் மெய்ஞான சித்தி. அதுதான் மணிவாசக பெருமான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அவர் அந்த இடத்துல மணிவாசக பெருமான் அங்க இறைவனை மட்டும்தான் பார்க்கிறார். அங்க அந்த ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, அங்க தன்னை அங்க பார்க்கல. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படின்றார். ஆக அந்த மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அதுதான் அருட்ஜோதியாக இருக்கிறது. அதுதான் வள்ளலார் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அங்கிருந்து உடலும் உயிரையும் அழியாம பார்த்துக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் அனகநிலை. இந்த அனகநிலை வரலாறு மூலம்தான் முதல்ல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தி வாழ வர்றதும் இறைவன் தான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தன்னை வள்ளலாராக வெளிப்படுத்தி கொள்கின்றார். அங்க ஒரு பாடல சொல்லுவார், தெருவில் கிடந்து விளையாடும் சிறியனுக்கு மெய்ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவே. மெய்ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவே என்றார். அந்த மெய்ஞான சித்தி பெற்றுக்கொண்டால்தான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். நமக்கு இருக்கிற தூல சுக்கும காரண சரீரங்கள் சுத்த பிரணவ ஞான தேகங்களாக மாறும். அதுக்கு அந்த மெய்ஞான சித்தி இருக்கு. அந்த மெய்ஞான சித்தி அதனுடைய தன்மை என்ன என்பதை குறிப்பது தான் வேல். அது எப்படி இருக்குன்னா அந்த மெய்ஞானமானது மிக 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 ஆழமானது. எல்லையற்ற ஆழமும் எல்லையற்று அது அகலமும் அகன்று போய்கிட்டே இருக்கிறோமோ அது மிக 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 நுண்ணிய நிலையும் கொண்டது. அதுதான் மேல் பகுதி. வேல்ல மேல் பகுதி கூறிய நிலையில் இருக்கும். ஏன்னா அதுதான் மணிவாசக பெருமான் சுரக்கும் போது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அந்த வேலினுடைய மேல் பகுதி எப்படி இருக்குன்றத சொல்றார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே இந்த வேலுடைய நுனிப்பகுதின்றது எதுன்னா அதுதான் அருள் உணர்வு. அது அணுத்துவமான ஒரு நிலையில தான் அது வெளிப்படும். ஆக நம்மளுடைய ஸ்தூல உணர்வை சுருக்கி 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 அணுநிலைக்கு கொண்டு போகணும். ஏன்னா அணுநிலை தான் நமக்கு உள் நிலையாக இருக்கிறது. அது ஒரு சிறிய மிக 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 சிறிய ஒரு புள்ளி. அது அந்த புள்ளியை பற்றி சொன்னோம்னா அது சிறியதினும் சிறிய ஒரு இது. அதனால தான் சித்தம்பலம் சொல்லுவாங்க. சிற்றம்பலம்ன்றது நாட்டுப்புறத்தங்கள்லாம் சித்தம்பலம் தான் கூப்பிடுவாங்க. அதுவும் சரியான ஒரு சொல்லுதான், தப்பு கிடையாது. சிறிய அம்பலம் சிற்றம்பலம். அது சிறியதுன்னா அது விளக்கவே முடியாது, அவ்வளவு சிறியது. மிக மிக நுண்ணிய நிலைக்கு போயிட்டே இருக்கும். அந்த நுண்ணிய நிலையை பற்றி அந்த நுண்ணிய நிலையில தான் மேற்கொண்டு நுணுக்கவே முடியாத ஒரு நிலையில் அது போகும்.
அந்த ஒரு நிலையில தான் அருள் உணர்வை கண்டுகொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஸ்தூல நிலையில இருக்கிற இந்த உணர்வு இப்போ சூரியன் வந்து பூமியிலேருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இப்போ நாம நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்குன்னா அந்த பூமிக்கும் சூரியனுக்குமான டிஸ்டன்ஸில் இருக்கு. நம்முடைய உணர்வு 15 கோடி தொலைவில் இருக்குது. நம்ம அந்த 15 பிடிக்கணும். 15ன்றதே கூட வந்து தமிழ் எண்ணில் வரும்போது கா ரு அப்படின்னு தான் வரும். கரு, அந்த கருநிலையை அடையணும். அதுதான் உட்கரு. அதுதான் வள்ளல் பெருமான் வந்து மேட்டுக்குப்பத்தில் திருவரையில் புட்டிக்கும் போது நான் 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போகிறேன் அப்படின்னா நாம் அந்த ரூம்குள்ளே இருக்க போகிறோம்னு வச்சுக்கிறோம். உள் நிலையில் இருக்க போகிறேன். 10ன்றது ஆன்ம அனுபவத்தையும் 15ன்றது அதுக்கு மேல் இருக்கிற அருள் அனுபவத்தையும் குறிக்கும். அதுதான் உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உற்றிடும். முதல்ல அனுபவம் கிடைச்ச பிறகுத்தான் அருள் அனுபவம் கிடைக்கும். அதுக்குள்ளதான் அந்த அருள் அனுபவம் கிடைக்கணும்னா அந்த நான் என்பது ஆன்ம சொருவிதான் நான்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளதான் போக முடியுமே தவிர வேற வழி கிடையாது. ஆக அந்த சபைக்கு ஏறுகின்ற துவாரமே அந்த நான் என்ற அந்த உணர்வு. ஆக அது மிக 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 நுண்ணிய உணர்வு. அது ஒரு உணர்வுமயமான ஒரு ஆகாசம்தான். உணர்வுமயமான ஆகாசம், அறிவுமயமான ஆகாசம், உணர்வு சுடர். அந்த ஆகாசம் மிக நுண்ணிய ஒரு ஆகாசம். நம்ம புறத்தில் காணுகிற ஆகாசம் அகண்டமானது, எல்லை என்பது அது கிடையாது. ஆனாலும் அது வந்து ஜடம் தான். அது ஒரு பூத நிலை தான், ஜடப்பொருள் தான். அதுக்கு வந்து உணர்வு கிடையாது. ஆனால் இந்த அகண்டாகாச பெருவெளிக்கு மையம் எதுன்னா அது நீங்கள் தான், எனக்கு நான் தான், அவருக்கு அதுதான். அந்த எறும்பு போது அந்த எறும்புக்கு அதுதான் மையம், அதுதான் உணர்வு புள்ளி, அதுதான் அகவானம். அந்த அகவானம் வந்து நேர் ஆப்போசிட்டு அணுவாது. ஆக அகண்டத்தை, அளவு கடந்த அகண்டத்தை அளவு கடந்த நிலையில் சுருக்கும் போது, அனுபவத்திற்காக சுருக்கும் போது அது அணுவாக மாறிவிடுகிறது. அது அணுவாக மாறுகின்ற பொழுது அது தான் என்ற நிலையிலிருந்து நான் என்ற ஒரு நிலைக்கு அது வந்துடுது. அது இயற்கை அப்படிதான் வருது, அந்த ஒரு நிலை. ஆக அந்த நான் என்பதே வந்து மிக மிக நுண்ணிய உணர்வு நிலை. அங்கே அது உண்மையில அந்த நான் துருவி 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 உள்ள தற்போது இழந்து போகும் பொழுது அந்த நான் என்பது முன் நமக்கு இப்போ இருந்த இத்தனை கோடி காலமாக இருந்த நிலைமை மாறி அதனுடைய ஆணவ நிலை மாறி அதுவே பிரணவமாக மாறிடுதுன்றாரு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா. ஆக அந்த நான் என்பது இப்பொழுது அருள் உணர்வாக மாறிடும். ஆனால் அப்பவும் அந்த நான் என்ற தன்மை இருக்கும். ஆனால் அது அருள் உணர்வு என்கின்ற தன்மையில் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ எதுவுமே அறியாத இருள் நிலையில நமக்கு நானுன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய தன்மை என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம நான் என நமக்கு இப்போ விளங்கி கொண்டிருப்பது எதுன்னா அந்த திருவருளே தான் தன்னை இங்கு நமக்கு நான் என்று இருக்கிறது. அது மிக 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 ஆழமான ஒன்று, எல்லையற்ற அகன்று போயிட்டே இருக்கின்ற ஒன்று, மிக நுண்ணிய ஒன்று. அதுதான் வேலினுடைய மேல் பகுதி கூறு. மையப்பகுதி வந்து அகன்ற மாதிரி இருக்கும், அடிப்பகுதி அந்த ஒரு குச்சி மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு எல்லை கிடையாது. அதைத்தான் மணிவாசக பெருமான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, இது ரொம்ப தெளிவாக விளக்குறார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, கீழந்து மேலே போறார் அந்த ஒரு நிலை. இதுதான் வேல் தத்துவம். ஆக இதைத்தான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்றாரு. இதுதான் வள்ளல் பெருமானும் தெருவில் கிடந்து விளையாடி இருந்த எனக்கு சிறிய பருவத்தே மெய்ஞான சித்தி. இந்த மெய்ஞான சித்தி என்பதை கடைசியில் வள்ளல் பெருமான் எல்லாமே தயவாக மாற்றுறான். என்னை 7ஆம் நிமிஷம் ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால் தயவு வரும்.
தயவு வந்தால் பெரிய நிலைமையில் ஏறலாம். ஒப்பற்ற தயவு உடைய பேர் அறிவே பூரண இன்பமாம். ஆக மெய்ஞானம் என்பதும் ஒப்பற்ற தயவு உடைய பேர் அறிவு என்பதும் எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் மெய்ஞான சித்தி அப்படின்றார். இந்த ஒரு நிலை திருவருட்பால பல இடங்களிலும் அதை பார்க்கலாம். மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி உயர்த்தகும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த வேல், முருகன் கையில் இருக்கிற வேல் என்பது எதுன்னா நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கின்றது, சுத்த ஆன்மஸ்வரூபத்தை குறிக்கிறது. சுத்த சன்மார் வள்ளல் பெருமானுடைய இது பண்ணால் அது நம்முடைய ஆன்ம அருட்ஜோதி வடிவம் தான் வேல். முருகன் கைவேல் அப்படின்றது அருட்ஜோதி வடிவம் தான். அந்த ஒரு நிலை தான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. சரி, அதையே மலை மேலே ஏத்துறாங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய நிலை பார்த்தீங்கன்னா மலையினுடைய அடிவாரத்தில் இருந்து அல்லல் படுறோம். அதாவது தேகமே நான் என்ற உணர்வில் இருக்கிறோம். உடல் வடிவம் தான் என்னுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்த நிலையில, ஏமாந்த வாழ்வு, விலங்கியல் வாழ்வு, இருள் நிலை வாழ்வு, மறுநிலை வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக நம்ம தெருள் நிலைக்கு மேலே ஏறணும். அதுக்கு மேலே மலை உச்சியில் இருக்கிற அருள் நிலைக்கு ஏறணும். இதுதான் வள்ளல் பெருமான் மெய்யருள் வியப்பில் 100 பாடல்கள் வரும். அதில் தனக்கு நிகரு இங்கு இல்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கனக்க திகைப்புற்றங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே. இங்கே ஸ்தம்பம் அப்படின்னாலே தூண் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பெரிய பில்டிங் கட்டினோம்னா அந்த காலத்திலலாம் தூண் வைப்பாங்க. இப்போ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கும். தூண்கள் தான் அந்த மண்டபத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கும். வீடு கட்டுறவங்க தூண் வைக்காம கடகால் மாதிரி போடுவாங்க. அது எல்லாமே ஒன்று தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலம், பெரிய பெரிய பாலம் கட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தூண் தான் தாங்கிட்டு இருக்கோம். ஆக இந்த தூண் தான் எல்லாத்தையும் தாங்குது. அதே மாதிரி இந்த மகா பிரபஞ்சத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது எதுன்னா அதுக்கு மூலப்பொருள்களாக இருக்கின்ற ஒன்று தான் சத்து பொருள். அது எங்கும் ஜோதி மலையாக, அதுதான் ஜோதி ஸ்தம்பம். அதை நம்ம ஜோதி ஸ்தம்பம் பார்க்கணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பொற்சபை. அந்த ஜோதி ஸ்தம்பம் இந்த பிரபஞ்சமே மெய்ஞானிகளுக்கு ஒரு பெருஞ்சோதி மலையாகத்தான் தோன்றும். ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி, ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி. அதை மலை என்று தான் சொல்றாங்க. பொற்சபையை ஒரு மலை. அந்த திருவண்ணாமலையில கூட அந்த இந்த புராணத்தில் வரும். பிரம்மா அடிமுடி பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடுற மாதிரி. அப்போ ஆண்டவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அது எங்கும் வியாபித்து எல்லையற்று அகண்டமாய் வியாபித்து மொத்தமே ஜோதியாவே மாறிடுது. அப்போதான் அவங்க திகைச்சு போய் எத்தனை யுகங்கள் போனாலும் அந்த அடிமுடியை காண முடியாதுன்றதுல இந்த கருத்து தான். ஆக மெய்ஞானிகளுக்கு அது ஜோதி மலையாக தான் தெரியும் புறத்தில். அது புறக்கண்களுக்கு மட்டுமல்ல, அது மெய்ஞான கண்ணில் அவங்களுக்கு நமக்கு தெரியுற மாதிரி அவங்களுக்கு ஜோதியாக தான் தெரியும். ஆனால் அந்த ஜோதி தான் தன்னை 5 சக்தி 5 தொழிலால் அது வெவ்வேறு அண்டங்களாய், அண்டங்களில் உள்ள பிண்டங்களாய், அனந்தம் கோடி கோடி பண்ட பொருள்களாய், உயிரின வடிவங்களாய், மனித உருவங்களாய் எல்லாமே அதை மாற்றி தான் நமக்கு காமிக்குது. இது எப்படி காமிக்கும் போது தான் அது 5 சக்திகளையும் 5 தொழிலையும் கொண்டு அந்த மாதிரி அந்த ஜோதி மலையை அனந்த வண்ண பேதமுடைய
அண்ட பிண்ட பண்ட உயிரின வடிவங்களாகவும் ஆற்றல்களாகவும் செயல்களாகவும் ஏன் புலன் உணர்வு அனுபவங்களாகவும் அது மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆக அது மொத்தத்தில் அது ஜோதி மலை தான் அந்த மலை. இன்னொன்று வந்து அந்த மலை அப்படின்றதுக்கே சுவாமி வந்து அது நிறைய அர்த்தம் சொல்கிறார். அது இப்போ ஞாபகம் இல்லை. மலை என்ற ஒரு பொருளே வந்து இறைவனை தான் குறிக்குது. அண்ணாமலை அப்படின்னு அந்த அது வந்து திருவடி புகழ்ச்சியில் அசலம் அப்படின்னு சொல்லுவார். அசலம்ன்ற ஒரு வார்த்தையை பாருங்க, திருவடி புகழ்ச்சியில் வரும். அந்த அசலம்ன்ற வார்த்தைன்னா அசலம்னா மலை அப்படின்னு அர்த்தம். அங்கு சொல்லப்படுகின்ற மலை வந்து கல்மலை கிடையாது, அது ஜோதிமலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிற திருத்திருமலைக்கு தணிகாசலம், வெகடாசலம், அருணாசலம். அதை பார்த்தீங்கன்னா அசலம்ன்ற வார்த்தை முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அருளையும், நடுவில் இருக்கிறது ஆன்மாவையும், இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொற்ஜோதிமலை. அதாவது அருணாசலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில பேர் வந்து அருணன் அப்படின்னு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவண்ணாமலை வந்து ஆதியில் வந்து நெருப்பு மலையாக இருந்தது, இப்பொழுது கலியுகத்தில் கல்மலையாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பொன்மலையாக இருந்தது. அது புராணத்தில் நிறைய வரும். ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து அது கிடையாது. சூரியனுக்கும் கடவுளுக்கும் இப்போ வந்து தொடர்பு படுத்த முடியாது. அந்த அருணன்ற வார்த்தை வரக்கூடாது. அருள் ஆ அசலம், இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அருணாசலன் மாறும். அருள் நடுவில் ஆ அப்படின்ற வார்த்தை, அசலம், 3 வார்த்தை சேர்த்தா அருணாசலம். நடுவில் இருக்கிற ஆ அப்படின்னா அதுதான் பசு ஆகிய ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு அகத்தில் இருப்பது அருள், கடவுளுடைய அருள் ஒளி, உள்ளொளி. அதே ஆன்மாவுக்கு புறத்தில் இருப்பது அசலம் என்கின்ற பொற்ஜோதி. இந்த பிரபஞ்சம் முழுதும் அது கனெக்ட் ஆயிடுது. ஒரு ஆன்ம புள்ளியில் மொத்தமே கனெக்ட் ஆயிடுது. ஆக அருள் என்பது அந்த ஆ என்கின்ற பசுவுக்கு உள்ள இருக்கிற உள்ளொளியையும், அந்த உள்ளொளியே அந்த ஆன்மா வழியா விரிந்து இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறது தான் அருள் ஆ அசலம், அருணாசலம். ஆனால் இந்த விளக்கத்தை வந்து மற்ற இடத்துல பார்க்க முடியாது. இதை சுத்த சன்மார்க்கத்தில் தான் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தணிகைன்னா இந்த தனிந்த ஒரு நிலை. உண்மையில் தணிகை முருகன் யாருன்னு பார்த்தா அது தத்துவம் தான். ஆனால் உண்மையிலான தணிகை முருகன் முதல்ல வர்றது யாருன்னா திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் தான். தணிகைன்னா தனிந்து நிற்றல். இவ்வளவு காலம் எத்தனையோ யுகமாக நாம் எடுத்த பிறவிகள், அல்லல் துன்பம் பட்ட அவஸ்தை, சோதனை, வேதனை, ஏட்டில் எழுதப்பட முடியாத தொல்லைகள்லாம் நீங்கி தனிந்த ஒரு நிலை எதுன்னா அந்த கடவுள் என்கின்ற ஜோதி மலை கிட்ட நம்ம உச்சிக்கு நம்ம அதை வந்துடுறோம். அதுதான் தணிகை ஆ அசலம், தணிகாசலம். அதே மாதிரி வேங்கிடம், திருவேங்கிடமலை, வேங்கிடம் ஆ அசலம், வேங்கிடாசலம். இப்படி தான் வந்து சுத்த சன்மார்க்கில் அது பொருள் வருது. ஆக வந்து இதைத்தான் அந்த ஆ என்ற ஆன்ம பசுவுக்கு உள்ளும் புறமும் அற்பெரும் ஜோதியை நிறைஞ்சிருக்கு. உள்ளே அருளும் அதுக்கு புறத்தே பெருஞ்சோதி நிறைந்திருக்கு தான். இதுதான் அற்பெரும் ஜோதி. அதனால தான் வள்ளல் பெருமான் உள்ளும் புறமும் ஓர் வள்ளல் இருப்பதால் வாட்டம் ஏன் அப்படின்னு கேட்குறார். ஆக அந்த அனுபவத்தில் தான் வள்ளல் பெருமான் இதெல்லாம் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வரும்போது அந்த வேல் தத்துவம் என்பதே சுத்த அருட்ஜோதி ஆன்மஸ்வரூபம். அதுதான் நம்முடைய உண்மையான அகவடிவம். அந்த அருட்ஜோதி ஆன்மஸ்வரூபம் தான் நம் உண்மையான அகவடிவம். அது வந்து மெஞ்ஞானமாக அது விளங்குகிறது. அந்த மெஞ்ஞானம் என்பது தான் தனிப்பெரும் கருணை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றது. அதுதான் கொடியில வந்து மஞ்சள் பகுதியா மேலே நிற்கும். அந்த தனிப்பெரும் கருணை என்றது தான் அருள் ஒளி, அதுதான் அருள் நிலை, அதுதான் 13வது
நிலையில இருக்கு. இந்த தேக நிலையிலிருந்து உள்ள போக 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 மேல போக போக மலை உச்சியா வரும். அதாவது பூதநிலை. பூதநிலைன்னா இந்த உடம்பு பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு, சிற்பிரபஞ்சம். பூதநிலை, கர்ணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, அப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டு அந்த பிரணவ நிலை, குண்டல் நிலை, பரிகிரக நிலை, முடிவில் திருவருள் நிலை. அந்த அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள் நிலை காண்க என புகன்ற மெச்சுமே. அந்த அருள் நிலையைத்தான் வேலாக நமக்கு ஆதியில தமிழ் ஞான சித்தர்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் ஒரு மனிதனுக்கு போல சித்தரித்து கையில வேலு குத்துட்டாங்க. ஆக அந்த கையில வேலு பிடிக்கிறதுன்றது என்னன்னா, அருட்ஜோதிய தன்னுடைய அனுபவத்தில் கொண்டு வர்றது. அதைத்தான் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த தனிப்பெரும் தந்தையே அப்படின்றார். அந்த கையில வேலு பிடிச்சிட்டு இருக்காரு முருகன்னா அதே தான் சொல்றார். தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த தனிப்பெரும் தந்தையே. ஆக அந்த அருட்ஜோதியை கரத்தில் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்தோம்னா அதுதான் நம்முடைய மெய்யுருவாக இருக்கிறது. அதுதான் முடிவில் அது தயவாக கொண்டு வந்துடுறாரு வள்ளல் பெருமான். 3 எழுத்துல அது கொண்டு வரும்போது அது பல கோணத்துல அதுக்கு அர்த்தம் பொருந்தி வர்றது. அதனால ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண என்பமாம். ஆக அந்த அறிவு என்பது அங்க தனிப்பெரும் கருணையா அப்படின்னு சொல்லலாம், தயவுன்னு சொல்லலாம், அருள் மெய்ஞானம் சொல்லலாம். எல்லாமே அது ஒரே பொருள் தான் கொடுக்குது. அதனுடைய தன்மை அதை சொல்லும் போது தான் அதை ஒரு வடிவம் அமைக்கிறாங்க. அது நுண்ணிய நிலையிலையும் அது அகண்டமா போகும்போது எல்லையற்று அகன்று போயிட்டே இருக்கு. அதுக்கு எல்லை என்பதே கிடையாது. ஏன்னா அந்த தனிப்பெரும் கருணை தான் அதனுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அந்த ஒரு நிலையை விளக்குறது தான். அதே மாதிரி ஆழ்ந்து எல்லா பொருள்களுக்குள்ளவும் அது ஆழ்ந்து நிலைத்திருக்கிறது. உள்ளுக்கு உள்ளாக ஆழமாக நிலைத்திருக்கின்ற ஒரு நிலை, அந்த ஒரு நிலை. அதனால தனிப்பெரும் கருணையால அனைத்தும் இயக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அணுவுக்குள்ளவும் இருந்து அதை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் இது. அதனால மலைமேல் அந்த ஏற்றுகின்ற ஒரு நிலை அந்த ஒரு கனவாத்தான் இருக்குது. தயவு அடுத்த பதிவில் காண்போம் ஐயா. 2வது பதிவில் காண்போம். தயவு பதிவு 2 தொடர்ச்சி. ஆக மலை மேல ஏத்துறதுன்றது அந்த உச்சியில நம்ம கீழ்நிலையில இருந்து தேக நிலையிலிருந்து மேலே போக போக அது ஒரு மலையாக, ஜோதி மலையாக இது பண்றோம். அதனால்தான் திருவண்ணாமலை, தணிகாசலம், தணிகை மலை, வேங்கிடமலை அப்படிலாம் மலை மேல இறைவனை வச்சிருக்கிறதுனா அது கீழ் நிலையில இருந்த நம்ம மேல்நிலைக்கு நம்ம ஏறணுன்றதுக்காக தான் மலை மேல கடவுளை வைக்கிறது. அந்த ஒரு அங்கே சுத்தமான ஒரு காற்று இருக்கும். அது புற உலகத்திலையும் ஒரு ஆரோக்கியமா வாழறதுக்காக மலை மேலே கடவுள் வச்சாங்க. அது இயேசுநாதர் காலத்துல கூட எல்லாம் இந்த மலைப்பாங்கான இடத்துல தான் அந்த விசாரம்லாம் நடக்கும். அதனால மலை மேல் வாழறது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை தான். அதை விட ஒரு ஆரோக்கியம்ன்றது நம்ம மலை உச்சி என்று சொல்லப்படுகிற அருள் உணர்வு நிலையில வாழணும். அதுதான் வேல் நிலை. மேலும் அது வேகமா பழையது பாதை சரியில்லாம இருக்கு. அதை வேகமா ஜேசிபி எல்லாம் போட்டு சரி பண்றாங்கன்றது எப்படி சிற்றடியன் பொருள் கொள்றோம்னா, அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அப்படின்றார் வள்ளல் பெருமான் அந்த கடைசி பாடல்ல திருப்பலியில. இப்போ வடலூர் சத்திய ஞான சபையை கட்டி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்களே. ஆனா இன்னைக்கும் நம்ம அந்த கடைசி பாடல்ல அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே, இதுல நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, அந்த திருச்சபைன்றது வெளியில இல்லை,
சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன். அதையே அலங்கரிக்கணும் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த சிற்றம்பல், அந்த உள்ளொளிய சூழ்ந்து, அது அகத்துக்கு அகமாக இருக்கின்ற ஒன்று. அதை சூழ்ந்து, அந்த உள்ளொளியை சூழ்ந்து 4 நிலைகள் இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு சதுரர்னு பேர் இறைவனுக்கு. இந்த சதுரை பாடுகள் கொண்டிருக்கிறார். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது மனம், புறப்புறம் என்பது 5 இந்திரியங்கள் பொருந்திய இந்த உடல். ஆக இந்த 4 நிலைகளை புடைசூழத்தான் ஆண்டவர் வருகின்ற பொழுதுதான் அவருக்கு அகத்தையும் புறத்தையும் இணைக்க முடியும். அதை இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டு தான் இறைவன் வரார். அதுதான் வள்ளல் பெருமான் எனக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு இருக்கின்ற பாட்டில் எங்கு போவது இவர் ஓடு இரட்டை தாழ்பால் போடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவணன் அவர்கள் மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. வேறு எங்கேயும் இதுக்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமிகள் அந்த அருள்நிலை பொருந்தி அதுவாகவே இருந்து வாழ்ந்தால அங்கிருந்து வர்றது அதுதான் கடவுளே சொல்றது, அதுதான் சரியா இருக்கும். அவர் சுவாமிகளுடைய விளக்கத்தை படிக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற ஆயிரக்கணக்கான சந்தேகங்களுக்கும் நேரடியாகவும் பொருள் இருக்கு, மறைமுகமாகவும் பொருள் இருக்கு. அதனால நம்ம அதை ஆழ்ந்து சுவாமிகளுடைய டெக்ஸ்ட்டை படித்தாலே போதும். அதுக்கு ஒரு சந்தேகத்தை தேடி நம்ம படித்தோம்னா அதுக்கு 1000 சந்தேகத்துக்கு அங்கு விடை எடுக்கும். ஏன்னா அது எல்லாமே திருவருள் வெளிப்படுத்தியது என்பதை நாம் மெய்யாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த மலை மேல அது வேகமா இது பண்ணணும் என்றார். நமக்கு காலம் இல்லை என்றார் வள்ளலார். நமக்கு காலம் இல்லை, இதுவரையில நேரத்தை வீண் போட்டுக்கிட்டீங்க, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள், பாதையை செம்மைப்படுத்துங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த 4 நிலைகள்ல இருக்கிற இதை அசுத்தங்க ஒழுக்கங்களை நீக்கணுன்றது தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 நிலைகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 4 ஒழுக்கங்களை கொடுத்திருக்கார். இந்த 4 ஒழுக்கங்களை கொண்டு திருச்சபையை சுற்றி இருக்கின்ற இந்த அகம், அகப்புறம், புறப்புறம் ஆகிய ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியங்கள் இதையெல்லாம் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். அது நமது முயற்சியால் ஆக வேண்டும். அந்த ஒரு நிலை தான் உங்களுக்கு 4 மலைகளையும் சிறிய மலைகளையும் அந்த வேலை ஏற்றி வைக்கிறது. ஆக இந்த ஒரு இதுதான் உங்களுக்கு அதுவா இறைவன் அந்த ஒரு இதை கொடுத்துருக்கார். ஆக இது பைபிளில் வரும். கர்த்தர் வருகிறார், அவருக்கு முன்னதாக பாதையை செம்மைப்படுத்துங்கள். ஆக மலை மேல் இருந்த இடத்துல இருந்தபடியே ஆண்டவர் அணுகப்படுகிறார். அது முதலாக வரலாறு மூலம்தான். ஆன்மாவில கலக்கிறாரு, ஜீவன்ல கலக்கிறாரு, கரணத்துல மனதுல கலக்கிறாரு, உடல்ல கலக்கிறார். அந்த உடல் கரணத்துல கலக்கும் போது தான் அது ஒளியுடம்பாகி விடுகிறது. ஆனா முந்தைய நிலைகள்ல எல்லா ஞானிகளுமே புறத்திலிருந்து ஒடுக்கி 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 உள்ளொளியில் தன்னை கரைத்து விட்டார்கள். அந்த சிவஜோதி அந்த சத்திய ஞானிகளை தன்னுடைய திருவடிக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டது. ஐக்கியப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா ஐக்கியம் என்பது இயற்கையில் உள்ளது அப்படின்றது தான் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க கொள்கை. ஆக முந்தைய நெறிக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் என்ன வேறுபாடுனா, இது புறத்திலிருந்து அகம் நோக்கி செல்வது, அது தவறு அப்படின்றார் வள்ளலார். ஏன்னா நம்ம இயற்கையிலேயே அகத்திலே ஆண்டவரோடு அனாதி காலமாக அர்த்தவிதமாகத்தான் இருக்கிறோம். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் ஐக்கியம், கடவுளை அடைதல் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. யோகம்னா ஒன்றுபடுதல். பிரிந்திருந்தால் தானே ஒன்றுபடுவதற்கு. நம்ம எங்க பிரிந்திருக்கிறோம், அதனால யோக நெறிகள் தேவையில்லை என்றார். அதனாலதான் யோகம் செய்ய வேண்டுவது இல்லை அப்படின்றார். சதா சிவக்கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும். ஆக நாம போய் கலக்கிறது என்பது அது செயற்கை கலந்தது. ஏன்னா நம்ம இறைவன் நம்ம பாலும் நீரும் போல இயற்கையில் கலந்துள்ளார் என்பதை தெளிவு செய்து கொள்வது தான் சுத்த சன்மார்க்கம். புதிதாக கலத்தல் என்பது இல்லை. அப்படி கலந்தால் அனுபவம் சூன்யமாகும்.
இதுதான் சுத்த சன்மார்க்கத்துல சொல்றது. ஆக அந்த கர்த்தருக்கு பாதையை செம்மைப்படுத்துங்கள் அப்படின்றதும், அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அப்படின்னு சொல்றதும், அதற்காக 4 ஒழுக்கங்களை கொடுத்து, இந்த புறப்புறம் முதல இந்திரிய ஒழுக்கம், புறமாகிய மனம் கரண ஒழுக்கம், ஜீவன்ல ஜீவ ஒழுக்கம், அகமாகிய ஆன்மாவில் ஆன்ம ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை கொண்டு இந்த 4 இடத்தையும் சபை திருச்சபைக்கு முன்னே இருக்கிற இந்த 4 பிரகாரங்களையும், இது கடவுளுடையது, இதை சரி பண்ணணுன்றது தான் அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை. அப்படி தவிர மற்றபடி வடலூர் இருக்கிறது எவ்வளோ காலத்தும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பூவை கொண்டும் மணியை கொண்டும். அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையைத்தான் பெருமானார் அப்படி பாடியிருக்கார். ஆனால் இதெல்லாம் சுவாமி திண்டுக்கல் சுவாமிகளுடைய நூல்களில் தான் நம்ம அதை பார்க்க முடியுது. அந்த உண்மையை உள்ளபடி சுவாமிகள் தான் அந்த அருள் நிலையிலிருந்து நமக்கு விளக்கி நூற்றுக்கணக்கான நூல்களை தந்திருக்கிறார். ஆக மேலும் போல்டு போட்டு டைட் பண்ணுறாங்கன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்றார். அதாவது அந்த அந்த ஆன்ம அணுவை, அதாவது நம்முடைய உண்மையான அகவடிவம் சிறுநடு சிற்றம்பலத்திலே அருட்ஜோதி ஆன்ம அணுவாக இருக்கிறது. அந்த ஆன்ம அணுவை மனதினால் உறுதியாக பற்றி அதுவாகி நிலைத்தல் வேண்டும். அந்த உறுதியாக பற்றின்றது தான் உங்களுக்கு போல்டு போட்டு அந்த வேலை டைட் பண்ணுறாங்க. அப்படின்னு தான் அடியனுக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு இது உதாரணங்களோட வருதுன்னா, அந்த கனவு இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு மிக மிக ஒரு பொருத்தமான ஒரு அற்புதமான திருவருளால் வழங்கப்பட்டுள்ள கனவு. இது ரொம்ப நமக்கு அறிவுறுத்தல், தங்களுக்கு மட்டுமில்லை, இது எல்லோருக்கும் அறிவுறுத்தும்படியான ஒரு கனவாக இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. சிற்றடியேன் சிற்றறிவில் பட்டதை நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி வள்ளல் பெருமான் என்ன உணர்த்துறாரோ அதுதான் சரியானதாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்விசாரத்தை முடித்துக் கொள்வோம். அகமிருந்து வருக, அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு. வந்தனம் ஐயா.